வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுண்டல் கத்திரிக்காய் புளி குழம்பு சொல்லலாங்க. நான் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மற்ற என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி இப்போ பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி பிஞ்சாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி பழம், புளி, தேங்காய், சோம்பு, கருவேப்பிள்ளை, குழம்பு மிளகாய் பொடிங்க, புளிக்குழம்புக்காக அரைச்சது, மஞ்சள் பொடி, உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நான் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. அதே மாதிரி 2 தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் இந்த ஒத்த வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக இருக்கும், அதுதான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்தலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் இந்த குழம்பு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வதங்கியிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்கும் இல்லைங்களா, இந்த சூடாக இருக்கிறப்போ நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துறேன். ஏன்னா இது எண்ணெயில் சேர்த்து வறுக்கிறப்போ அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மல்லியோட வாசனை, மிளகாய் பொடியோட வாசனை குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா மல்லி மிளகாய் வறுக்கிறப்போ கொஞ்சம் சீரகம் மிளகு வச்சு வறுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துறேங்க. இது அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். சூடாக இருக்கப்போ சேர்த்தணும் அப்படின்னா கரிஞ்சிரும், டேஸ்ட்டு மாறிக்கும். இப்போ கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தணும் அப்படின்னா அந்த குழம்புல அந்த கருவேப்பிலோட வாசனை நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறணுங்க. இது இப்போ ஆறட்டும். தேங்காய், சோம்பு, தக்காளி, வெங்காயம் 2ஐயும் நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டேங்க. இப்போ இந்த சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். சுண்டல் நல்லா ஊறணுங்க. மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக வேகும். நான் இது முத நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டல் வேகிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இந்த மசாலா கரைச்சிக்கணும். இப்போ தக்காளி பழம் 2 வதக்கிட்டு இப்போ 2 பழத்தை பச்சையாக அப்படியே பிச்சு போடுறேங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மண் சட்டி இருந்து வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா கூடுதலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் குழம்பு அந்த மசால் நல்ல ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக போட்டோம்னா கரையாமல் இருக்கும். எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரிஞ்சு தனித்தனியாக போட்டோம்னா சில நேரங்கள் என்ன ஆகும்னா காய் நல்லா கரைஞ்சிரும். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. நான் சுண்டல் வேக வரப்பையும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால் கொஞ்சம் இப்போ பார்த்து போட்டுக்கிறேன். இப்போ அது 10 நிமிஷம் நல்லா அந்த மசால் இந்த காயோடு சேர்ந்து நல்லா வேகணும். ஒரு மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷத்தில் நல்லா காய் வெந்துருச்சுங்க. தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி நான் முதவே கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் வடிகட்டி. புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க. அந்த பச்சை வாடை அடங்கணும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் கூட சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுறப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒரு 4-5 கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த டேஸ்ட்டு மாறிக்கும். இப்போ நான் அடுப்பை மாற்றி வச்சிட்றேன். இப்போ தாளித்து விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன். சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காய விட்டு சீரகம் போடணுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் சீரகம் நல்லா பொரியும். சீரகம் பொரிஞ்சால் தான் குழம்பு வாசனையாக இருக்கும். முதவே போட்டோம்னா அந்த மாதிரி சீரகம் பொரியாமல் நின்றுக்கோங்க. வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வெங்காயம் நல்ல செவக்க வதக்கணுங்க. நல்ல செவந்து வந்துச்சுன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக வதக்கணும் இதை. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வதங்கிருச்சு. நான் குழம்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த பக்கம். நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு முடிஞ்சது. இப்போ இதை அப்படியே விட்டுறணுங்க, கலக்கக்கூடாது. அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ கலந்து விட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஃபுட், குட் லைஃப்.